சிறகடிக்க ஆசையில இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். முத்து போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு சவாரி ஸ்கூல் சவாரி வந்தால்லாம் என்கிட்ட சொல்லுங்கடா, நீங்களே பண்ணாதீங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. எனக்கும் சொல்லுங்க, நானும் கொஞ்சம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். நானும் காசு சேர்த்து வைக்கிறேன். எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னடா நாங்களே சொன்னா கூட இந்த மாரி எல்லாம் பண்ண மாட்டேன். இப்போ என்ன புதுசா இருக்கு? என்ன விஷயம்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்களும் எப்போ சொன்னதுடா ரூம் கட்டணும்னு சொல்லிட்டு, இன்னும் அது அப்படியே இருக்கு. இந்த வருஷமாவது கண்டிப்பா ரூம் கட்டியே ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. "என்ன புதுசா ரூம் கட்டணும்னு நல்லா நினைக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அதான் அன்னைக்கு நேத்து சொன்னீங்கல்ல" அப்படின்னு சொல்லிட்டு வெட்கப்பட்டுட்டே சொல்றாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கலாய்க்கிறாங்க. "என்ன வெட்கம்லாம் வருது முத்து உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அங்க மீனாவோட தம்பி வராங்க. அங்க வந்ததுமே அவங்க முத்துக்கிட்ட சொல்றாங்க, "மாமா எங்க எம்டி வந்து துபாய்க்கு போயிருந்தாங்க. எல்லாருக்குமே பேரிச்சம்பழம் எடுத்துட்டு வந்தாங்க. எனக்கும் குடுத்தாங்க. அத வந்து கிருஷிக்கு குடுக்க சொல்லி தான் எடுத்துட்டு வந்தேன் நானு. அவன் அவங்க அம்மா துபாய்ல இருக்காங்க. ஆனா பேரிச்சம்பழம் சாப்பிட்டதில்லன்னு சொன்னான். அதனால தான் அவனுக்கு குடுக்க சொல்லி எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிடா நான் குடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்க இருக்கிறவங்கலாம் கலாய்க்கிறாங்க மீனாவோட தம்பிய. உனக்கு எப்படா கல்யாணம் ஆக போகுது? அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முத்து சொல்றாங்க, டேய் ஏதாவது லவ் பண்றதா இருந்தா அந்த பொண்ண சொல்லிடுறா என்கிட்ட. ஏற்கனவே சீதா பண்ணதில நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நீயாவது அந்த மாரி ஏதாவது இருந்தா சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. மாமா ஏதாவது இருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட தம்பி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து அந்த பேரிச்சம்பழத்த எடுத்துட்டு போய் கிருஷ்கிட்ட குடுக்கறதுக்காக மீனாவையும் வர சொல்றாங்க. மீனாவும் முத்துவும் போயிட்டு கிருஷிய பார்க்கறதுக்காக போறாங்க. அப்ப வந்து ரோகிணி வந்து மகேஷ் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. கிருஷிக்காக ரோகிணி நெறைய ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. கிருஷியோட பாட்டியும் அங்கேயே இருப்பாங்க. அப்போ வந்து மீனாவும் முத்துவும் வந்துருவாங்க. வந்துட்டு அ காலிங் பெல் அடிக்கிறப்போ போயிட்டு அவங்க பாட்டி தான் பார்க்குறாங்க. அங்க போயிட்டு முத்துவும், மீனாவும் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ரோகிணி முத்துவும், மீனாவும் தான் போயிடுன்னு சொல்லிட்டு சைகை பண்றாங்க. அடுத்து அவங்க உள்ள வந்ததுமே அவங்க பாட்டி சொல்றாங்க மகேஷ் கிட்ட, "நீ கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல, நம்ம போலாம் இல்ல, சீக்கிரமா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத வந்து மீனா நோட் பண்ணிடுறாங்க. இவங்க எங்கேயோ வெளிய போறாங்க போல, இல்ல நம்மள வெளிய துரத்துறதுக்காக இந்த மாரி பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு போயிட்டு, "வாங்க நம்ம போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து முத்து சொல்றாங்க, "இப்போ தானே வந்தேன். நான் கொஞ்ச நேரம் கிருஷி கூட விளையாடிட்டு இருக்கேன் மீனா. நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. "இல்லங்க வாங்க போலான்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. திரும்பியுமே கிருஷியோட பாட்டி வந்து மகேஷ் கிட்ட சொல்றாங்க, "இன்னும் 1 மணி நேரத்துல அந்த நடைய சாத்திருவாங்க. நம்ம இப்பவே கோயிலுக்கு போனா தான் சரியா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து மீனா வந்து திரும்பியும் முத்துவ கூப்பிடுறாங்க. "எங்க வேலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, வாங்க போலான்னு" சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அடுத்து மீனாவும் முத்துவும் கிளம்பிடுறாங்க அங்கருந்து. மீனா வந்து சொல்றாங்க, "ஏங்க சொல்றதே புரியலையா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன மீனா என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமா நீ ஏன் இப்படியெல்லாம் பேசுற? வேலையே இருக்குன்னு நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. "அது இல்லங்க, கிருஷியோட பாட்டி வந்து நம்மள வெளிய தொரத்துறதுலயே இருந்தாங்க பார்த்தீங்களா? நம்ம வந்தத கூட கவனிச்சுக்கலாங்க. ஏதாவது தண்ணி குடிக்கிறீங்களான்னு கூட கேட்கல. டீ, காஃபி கூட குடுக்குறீங்களான்னு கேட்கவே இல்ல. எப்படியோ நம்மள வெளிய தொரத்துறதுல தான் இருந்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நம்ம அங்க வர்றது அவங்களுக்கு புடிக்கல போல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்னவோ மீனா நம்ம கிருஷ்ண பார்த்துட்டோம்ல, வா நம்ம போலான்னு" சொல்லிட்டு முத்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்து ரோகிணி வந்ததும் சொல்றாங்க, "அந்த பேரிச்சம்பழத்த வச்சுட்டு நான் வாங்கிட்டு வந்தது சாப்பிடு கிரிஷ்" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. "இல்ல எனக்கு இதுதான் புடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அவங்க பாட்டி கிருஷியோட பாட்டி சொல்றாங்க, "இங்க பாரு ரோகிணி, நீ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிடு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ரோகிணி வந்து திட்டுறாங்க. மீனா புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. பல புக்கை குடுக்குறதா ஒரு பிளான் பண்ணி, அந்த பொக்கேவையுமே ரெடி பண்ணி எல்லார்கிட்டயும் காமிக்கிறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை "சூப்பரா இருக்கு. நீ சீக்கிரமா ஒரு தொழிலதிபரா ஆகுவேன்னு" சொல்லிட்டு மீனாவை எல்லாருமே அங்க ரொம்ப பாராட்டிட்டு இருக்காங்க. அது வந்து விஜயாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.